வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வால்பேப்பரை வந்து பார்த்தீங்கன்னா டிவியில் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். டிவியில் வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டிவி ஓப்பன் பண்ணிக்கோங்க. டிவி ஓப்பன் பண்ணிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா ஆப் டவுன்லோட் பண்ணணும். அதனால் ப்ளே ஸ்டோர் உங்களுக்கு சில டிவியில் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. எங்களுதெல்லாம் பார்த்தீங்கன்னா சர்ச் ஃபார் ஆப்ஸ்ன்னு தான் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு நான் ஸ்க்ரீன் சேவர்ன்றதை டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் கேலரின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஓப்பன் காட்டும். ஓப்பன் காட்டுறத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓப்பன் காட்டாது, வெளில வந்துடுங்க. வெளில வந்த பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆப் வந்து சேவ் ஆகிடும். சேவ் ஆகிட்ட பிறகு அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி உள்ளே போன பிறகு பார்த்தீங்கன்னா ஆல்பம் இதில் தான் நம்மளோட கூகுள் ஃபோட்டோஸ் எல்லாமே சேவ் ஆகிருக்கு. அதை வந்து நம்மளால் இப்படியே ஓப்பன் பண்ண முடியாது. அதனால் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளில வந்துடுங்க. வெளில வந்த பிறகு பார்த்தீங்கன்னா உங்கள் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்க பிறகு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து ஸ்க்ரீன் சேவர் அப்படின்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் டவுன் டு சேஞ்ச் சேவர்னு இருக்கும், ஸ்க்ரீன் சேவர்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா சைடில் வந்து கூகுள் ஃபோட்டோஸ் அப்படின்னு இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா லோடிங் ஆல்பம்ஸ் இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபோட்டோஸ் எல்லாமே வந்துச்சு. இந்த டிவியில் என்ன இமெயில் போட்டிருக்கீங்களோ அதில் இருக்க எல்லா ஃபோட்டோஸும் வந்துச்சு. இப்போ வாங்க கன்ஃபார்ம் கொடுத்துக்கலாம். கன்ஃபார்ம் கொடுத்துட்ட பிறகு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் சேவர் அப்டேட் வந்துடும். அவ்வளோதான், நம்ம வந்த வேலை முடிஞ்சுது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட வால்பேப்பர் வந்து டிவியில் வந்து வந்துடும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல். நம்ம வேணும்னா பார்த்தீங்கன்னா நம்மளோட வால்பேப்பர் சைடில் ரிமோட்